MCR Pure Cotton Club, formals and casual shirts. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. The Chennai Silks let the celebration begin. எந்த முட்டாளும் அப்படி பேச மாட்டான். ஆத்தாள் விடுப்போ அக்காள் விடுப்போ எந்த முட்டாளும் பேச மாட்டான். பெரியார் பேசியிருக்கிறார், எடுத்துக்கோ. உனக்கு உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ அவர்களோட உறவை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருன்னு சொன்னது பெண் உரிமை. எதனாலே அண்ணாமலை இதற்கு மிகப்பெரிய ஆதரவு தெரிவிக்கிறார் என்று நாம் சிந்திக்க வேண்டும். பெரியார் எங்க சொன்னாரு, எந்த புத்தகத்துல சொன்னாரு, அதற்கான எவிடன்ஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன். சீமான் நான் சப்போர்ட் பண்ணி எவிடன்ஸ் நான் கொடுக்குறேன். உறுதியா சொல்றாருல்ல சீமான். சொல்லிக்கொண்டே ஏன் இருக்க வேண்டும்? எவ்வளவு நேரம் ஆகும்? அண்ணாமலை என்கிட்ட ஆதாரம் இருக்கு, நான் தரேன்றாருல. குடு வெற்றிடம் என்று நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். ஹெச் ராஜாவும் சொல்றாருல, உண்மை காட்டு. பெரியாரின் எழுத்துக்களை எல்லாம் நாட்டுடைமையாக்குங்க, அப்ப நான் கொடுக்குறேன். நீங்க உள்ள பூட்டி வச்சுக்கிட்டே ஆதாரம் கேட்டீங்கன்னா, ஏங்க நீங்க எழுதுன புத்தகத்தை எல்லாம் நீங்க முடக்கி வீட்டுக்கு தனி சொத்தா வச்சுக்கிட்டே ஆதாரம் கேட்டா அதுக்குள்ளதான் இருக்கு, எடுத்து வெளியிடுங்க. அண்ணாமலை காட்டட்டும். அவர் காட்டிவிட்டால் சரி, நாம் எல்லோரும் பெரியாரை பற்றி கருத்து கொண்டு விடுவோம். அவர் காட்டவில்லை என்றால் இன்னொரு 6 அடி சவுக்கார் அடித்துக் கொள்ளும். அதை சொல்லிதானே இப்ப சீமான் விமர்சிக்கிறார். காட்டு மிராண்டின்னு எப்படி நீங்க சொல்லலாம்? காட்டு மிராண்டி என்று சொன்னால் என்ன, பெரியார் சொல்லலாம், நீ சொல்லக்கூடாது. நீ பொலிட்டிக்கல் கூலி, நான் சொல்லுவேன் பொலிட்டிக்கல் கூலி. பெரியார் என்ன செஞ்சுட்டாருங்க அப்படின்னு சீமான். என்ன செய்யவில்லை. நீ சும்மா வள்ளலாருக்கு கீழே பெரியார், வள்ளலாரை விட பெரியவரா, வவுசியை விட பெரியவரா? என் பாட்டன் வவுசி, இவனுக்கு பாட்டன், எங்களுக்கெல்லாம் வேற ஆள், எதிரி. தமிழ் மண்ணுக்குள் நுழைவதற்கு, இந்துத்துவா நுழைவதற்கு யார் தடை என்றால் பெரியார் தான் தடை. பெரியாரை பற்றிய பிம்பம் தான் தடை. பெரியார் உருவாக்கி வைத்திருக்கிற சிந்தனைகள் தான் தடை. தமிழ்நாட்டை காப்பாற்றிட்டு இருக்கிறது பெரியார் சிந்தனை தான் சொல்றோம். இல்ல பிம்பமே தமிழ் மொழி, தமிழ் இனம் என்ற எண்ணம் நமக்கு ஏற்பட்டதற்கே அடிப்படை காரணம் பெரியார் தான். இந்த கூலியால் அந்த பெரியாரை எதிர்கொள்ள முடியாது. சமயோஜிதமாக பழைய காட்டுமிராண்டி காலங்களில் தங்களுடைய காலத்துக்கு ஏற்றவாறு இது போன்ற உறவுகள் இருந்தன என்பதை பெரியார் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் போல சொல்லி கொண்டு ஒரு இடத்துல போகிறார். அதை ஒருவன் இன்றைக்கு எடுத்து காட்டியிருக்கிறான். ஏண்டா, அந்த காலத்தில் இதை நான் காட்டலாம், நீ காட்டலாம், அது உலகத்தில் ஒரு உண்மை. அதை போய் பெரியாருடைய கருத்தை நீ என்ன சொல்லுகிறாய்? அவர் பெரியார் எந்த திருமணத்துக்காக போய் எதற்காக நீ வேற்று பண்ணை மணந்து கொள்கிற, அக்காலை மணந்து கொள்ள வேண்டியதான்னு சொன்னாரா? நச்சரகம் இந்த சீமான் போன்றவர்கள். ஏனென்றால் அடிப்படை கருத்தை மறுக்கின்றவர்கள். தமிழை மலடி என்று சொல்லுவார்கள். ஆமா, அப்புறம் என்ன? திராவிடம் என்பது என்ன? தமிழ் பெற்ற மொழிகளை எல்லாம் இல்லை என்று சொல்லி அவனை அந்நியனாக ஆக்குவது என்பது கொடுமை இல்லையா? சீமான் அவர்கள் பெரியார் குறித்து பேசிய விஷயங்கள் கடும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது. பல தரப்பிலிருந்து கண்டனங்கள், பாஜக உள்ளிட்ட தரப்பிலிருந்து ஆதரவு குரல்கள். அவர் பேசினதுக்கு ஆதாரம் இருக்கு, தரேன் அப்படின்னு சொன்ன தரப்புலாம் வந்திருக்கு. உங்களுடைய பாஜக மட்டும்தான் இதற்கு ஆதரவு குரல். வேறு யாரும் உலகத்தில் சுய அறிவுடையவன் எவனும் இதற்கு ஆதரவு குரல் சீமானுக்கு கொடுக்க மாட்டான். ஆக நேற்றிலிருந்து நான் இதை பேசிக்கொண்டே இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் சில கருத்துக்கள் வளர்கின்றன. நான் சொல்லுகின்றேன், எதனாலே சீமான் இப்படி பேச நேரிட்டது, எதனாலே அண்ணாமலை இதற்கு மிகப்பெரிய ஆதரவு தெரிவிக்கிறார் என்று நாம் சிந்திக்க வேண்டும். நான் சொல்ல விரும்புவது என்ன என்றால், இந்த 100 ஆண்டு கட்சி RSS, கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் கட்சி, வேலாம் 100 ஆண்டு கட்சிகள் இந்து மதத்தின் பேரால் நாடு கட்டுவது என்கின்ற கொள்கையை இவர்கள் கண்டறிந்து 100 ஆண்டுகள் ஆகிவிட்டன. 75 ஆண்டுகள் இவர்கள் இருக்கிற இடமே தெரியாமல் இருந்தார்கள். காந்தியை கொன்றுவிட்டு பிறகு நாசமாகி போய்விட்டார்கள். பிறகு நாட்டை விட்டே ஓடிவிட்டார்கள். அப்புறம் வெகு காலத்திற்கு பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தழும்பு மறைய தலை தூக்கினார்கள். ஒரு காலத்தில் இவர்கள் தடை செய்யப்பட்டிருந்தார்கள். ஆகவே இது ஒரு இந்து ராஷ்டிரா என்பது அவர்களுடைய கட்சி. இந்து மதம் என்றே ஒன்று இல்லை என்பது நம்முடைய கட்சி. 100 ஆண்டுகளுக்கு முன்பு தான் இந்தி என்ற சொல் கண்டுபிடிக்கப்பட்டது. அது தேசிய விடுதலை போராட்டத்தை பெரிதுபடுத்துவதற்கு, எல்லோரையும் ஒன்று திரட்டுவதற்கு இது பயன்படும் என்று கருதி, இது தேசிய இயக்கம் உண்டாகிய மதமே தவிர, சொல்லே தவிர, அது இந்திய நாகரிகத்தை 2 மதங்கள் உருவாக்கின, 2 இனங்கள் உருவாக்கின. ஒன்று வேத நாகரிகம் ஆரியர்களால், இன்னொன்று சிந்து சமொழி நாகரிகம் திராவிடர்களால். நம்முடைய மொழியும் சமஸ்கிருதமும் இணையானவை, 2 நாகரிகங்களும் இணையானவை, 2 இனங்களும் முதியவை, தொல்பழங்குடிகள். ஆகவே உன்னுடைய மதம்தான் எப்பொழுதும்
ஆதிசங்கரர் காலத்திலெல்லாம் அது உன்னுடைய மதமாகத்தான் இருந்தது. பைய பைய தெலுங்கர்கள் இங்கே ஆண்டபோதும் மராத்தியர்கள் ஆண்டபோதும் இந்து என்ற பெயராலே முஸ்லீம்களை தடுத்து நிறுத்த நாம் அனைவரும் ஒன்று திரளுகிறோம் என்ற அடிப்படையில் இவர்கள் திரட்டி பார்த்தார்கள். அதுவும் கூட வெற்றி பெறவில்லை. திருப்புகழ் போன்றவை முருகனை முன்னிறுத்தி பாட நினைத்ததற்கு காரணம், நீ சொல்லுகிற இந்து மதம், நீ சொல்லுகிற பிராமணியம் எங்களுக்கு உடன்பாடில்லை, எங்களுடைய தனி தெய்வம் முருகன் என்பதை நிலைநாட்டுவதற்காகத்தான் மராத்தியர்கள் காலத்திலே நம்முடைய அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடினார். ஆகவே எப்பொழுது இவர்கள் இந்து என்பதை முன்வைக்கிறார்கள் அப்பொழுதெல்லாம் முருகன் என்பதை முன்வைத்து விடுவார்கள் நம்முடைய ஆட்கள். தமிழனுடைய பழம்பெரும் தெய்வம் முருகன் என்ற அடிப்படை. ஆகவே இந்த இந்துவாக நாம் இருந்தால் எந்த காலத்திலும் பிராமணன் நம் மீது குதிரை ஏறுவான், சமஸ்கிருதம் நம்முடைய தலையிலே உட்காரும், வேற்று நாகரிகத்துக்கு நாம் ஆட்படுவோம். பழம்பெரும் நாகரிகமான உலக நாகரிகங்களில் ஒன்றாக இருக்கின்ற தமிழனுடைய நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம் இவனுக்கு அடிமைப்படுவதை நாம் உடன்பட மாட்டோம். இதை பெரியார் எடுத்து நிறுத்தினார். பெரியாருடைய மிகச்சிறந்த பணி கடவுள் மறுப்பு அல்ல. அவர் கடவுள் மறுப்பு என்ற பெயராலே பிராமணனை ஒழித்து விட முடியும் என்று நினைத்தார். கடவுளை பிடித்து கொண்டிருக்கிறான் அவன் என்று. கடவுளை தமிழன் விட மாட்டான், அதனாலே பிராமணனை ஒழிக்க முடியவில்லை. ஆகவே பெரியாருடைய கருத்து தவறாக போய்விட்டது என்பது என்னுடைய எண்ணம். தவிர சோதித்து பார்த்தால் அது பெரிதாக வெற்றி பெற முடியவில்லை. நான் சொல்லுகிறேன், தமிழனுடைய மதம் இந்து இல்லை என்று பெரியார் சொல்லியிருந்தால், உன்னுடைய மதம் வேறு, நீ ஏன் பார்ப்பனனோடு சேர்ந்து கொண்டு அந்த மதத்தில் நீயும் ஆட்பட்டவன் போல் இருக்கிறாய் என்று சொல்லியிருந்தால், சைவமும் வைணவமும் உன்னுடைய மதம், ஆனால் நீங்கள் சைவம் முட்டாள் அவன் வைணவம் முட்டாள் என்று சொல்லுங்கள் உங்களுடைய கொள்கைப்படி. அதை நான் மறுக்கவில்லை, அவர் ஒரு நாத்திகர். ஆனால் இந்து இல்லை என்பதை சொல்லிக் கொடுத்துருக்க வேண்டும். அதை சொல்லிக் கொடுக்க தவறிவிட்ட காரணத்தினால் பிராமணன் அவனை திட்டி தாக்கிய போது ஒரு 50-40 ஆண்டுகள் விலகி இருந்தானே தவிர, மீண்டும் முப்படைகளின் துணையோடு மோடியின் துணையோடு இந்துத்துவா உள்ளே வந்து இறங்குகிறது. இந்த இந்து மதம் நம்முடைய மதம் இல்லை என்று சொல்லியிருந்தால் இங்கே வந்து இறங்குவதற்கே வேலை இல்லை. தமிழன் விழிப்படைந்திருப்பான், சமஸ்கிருதத்தை தள்ளியிருப்பான். ஆகவே பெரியார் அதை சொல்ல தவறிவிட்ட காரணத்தினால், அதனாலே தான் நீதி கட்சி காலத்தில் இந்து சமயங்கள் அறநிலையத்துறை என்று வைத்ததை இன்றைக்கும் திராவிட இயக்கங்கள் பிடித்து கொண்டிருக்கின்றன. அறிவில்லை, இவர்களுக்கு அறிவில்லை, புதிய சிந்தனை இல்லை. நீ தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை என்று வை, பிராமணனுடைய மதம் இந்து மதம் என்று வை, அவனும் இங்கே இருக்கட்டும், அவனும் தாய்மொழி தமிழ் தானே, அவனும் தமிழ் பேசிவிட்டு அவனுடைய மதத்தை கடைப்பிடித்து கொண்டு அவன் இருக்கட்டும், நம்முடைய மதத்தை கடைப்பிடித்து கொண்டு நாம் இருப்போம், சமஸ்கிருத தலைமையை தள்ளிவிடுவோம். இது ரொம்ப நல்ல யோசனையாக நான் வைக்கிறேன். அவனையும் வெளியே போய் சொல்ல வேண்டாம். அவனும் நம்மளும் ஒன்று என்றால் அவன் குதிரை ஏறியே பழக்கப்பட்டவன். நம்ம குனிந்தவனு ஏறி உட்கார்ந்து விடுவான், குமியாமல் இருக்க முடியாது. ஆகவே இதெல்லாம் என்னுடைய புதிய யோசனைகள். இவையெல்லாம் இருக்கட்டும். எதுவாக இருந்தாலும் மொழி உணர்வையும் இன உணர்வையும் கட்டியவர் பெரியார். தமிழனை தலைநிமிர செய்தவர் பெரியார். கலாச்சார ரீதியாக அடிமைப்பட்டு கிடந்தவனை கலாச்சார ரீதியாக நிமிர வைத்தவர் பெரியார். காங்கிரஸ் என்பது பார்ப்பனர்களின் அமைப்பு. அதனால்தான் காங்கிரஸ் கட்சியிலிருந்து நிதி கொடுத்தோம். வாவேசு ஐயர் சேரமாதேவியில் பார்ப்பனர்களையும் பார்ப்பனர் அல்லாதவரையும் தனித்தனியாக வைத்து அந்த பிள்ளைகளுக்கு உணவிட்டார் என்பதினாலே காங்கிரஸை விட்டு வெளியே வந்து தனி இயக்கம் கண்டார். ஒரு காலத்தின் தேவைக்கு தனி இயக்கம் காணுகின்ற துணிவும் பிறகு அதிலிருந்து வளர்த்து கொண்டு வந்து இந்த தமிழ்நாட்டை மொழி இன உணர்வுடைய நாடாக ஆக்கியதில் பெரியாருடைய பங்கு அளப்பரியது. அந்த பெரியாரை உடைக்க வேண்டும் என்று இவர்கள் நினைக்கிறார்கள். இதனாலே அண்ணாமலை வேகமாக விழுந்து நான் சான்று எடுத்து தருகிறேன் என்று சொல்கிறேன். எடுத்துக்கொடு, பெரியார் அப்படி இருந்தால் எடுத்துக்கொடு. எந்த முட்டாளும் அப்படி பேச மாட்டான். ஆத்தாளோட போ, அக்காளோட போ, எந்த முட்டாளும் பேச மாட்டான். பெரியார் பேசியிருக்கிறார், எடுத்துக்கொடு. ராம் உறுதியாக சொல்கிறார்ல சீமான். சொல்லிக்கொண்டே ஏன் இருக்க வேண்டும்? எவ்வளவு நேரமாகும்? இத்தனாம் பக்கத்தில் இன்ன புத்தகத்தில் இது இருக்கிறது, இது குடியரசு பதிப்பகம் போட்டது, இது வீரமணி போட்டது, இது இவர் இன்னொருத்தர் ஆணைமுத்து போட்டது, இதில் இருக்கிறது, இத்தனாம் பக்கத்தில் இருக்கிறது. சொல்லு, நீ எதையா பார்த்து விட்டு தானே சொல்லியிருக்க. நீ கற்பனையாக சொன்னால் அண்ணாமலை எங்கிட்ட ஆதாரம் இருக்குது, நான் தரேன்றாங்க. கொடு. இது எவ்வளவு நேரம் ஆகும் என்று கேட்கிறேன். நீ என்ன 2000 கிலோமீட்டர் நடந்து வந்து கொடுக்க வேண்டுமா? இந்த இருக்கிறது பத்திரிகையில் வாயை பிளந்து கொண்டு தினமும் பேசுகிறீர்கள் 2 பேரும். இத்தனாம் பக்கத்தில் இருக்கிறது சொல்லு. நீ எல்லாம் சவுக்கெடுத்து அடித்து கொண்ட ஆள் தானே நீ, அவ்வளோதான் உங்களுக்கு. அதெல்லாம் ஒரு நேர்த்தி கடன், அது போட்டு தொலையிட்டோம். காட்டு. எதுக்கு நான் காட்டுகிறேன், என்ன இது என்ன பெரிய சிதம்பர ரகசியமா? இந்த தீட்சிதர்கள் மூடி வைத்து காட்டுவதற்கு அது வெற்றிடம், வெற்றிடம் என்று நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். ஹெச் ராஜாவும் சொல்கிறார்ல, உண்மைதான். ஹெச் ராஜா
எதுக்கு இது பேசுவதற்கு என்ன இருக்கிறது? பெரியாரை எப்படி அவர்கள் ஆதரிப்பார்கள்? அந்த இனத்தினுடைய மூல தளத்தையே தகர்த்து விட்டார் பெரியார். எப்படி அவர்கள் பிஜேபியில் இருக்கிறார்கள். பிஜேபி இவர்களுடைய மதத்தை தன்னுடைய சொந்த மதமாக கொள்வது. விவேகானந்தருக்கு மதம் இல்லை. ஆதிசங்கருடைய மதத்தை தன்னுடைய மதமாக கொண்டு போய் அமெரிக்காவிலே பரப்பினார். விவேகானந்தருக்கு இல்லை, எவனுக்கும் இல்லை, பார்ப்பனர் அல்லாதாருக்கெல்லாம் இல்லை. வடநாட்டில் அவன்தான் பெரிய கூட்டம். சொந்த மதம் இல்லாத காரணத்தினாலே பார்ப்பனுடைய மதத்தை தன்னுடைய மதமாக ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறார்கள் இன்றைக்கு வரையிலும். என்ன செய்தார் விவேகானந்தர்? வேதாந்தத்தை பற்றி பேசினார். அங்கே போய் வேதாந்தம் யாருடைய மதம்? நீ காயஸ்தா சமூகத்தை சேர்ந்தவன் விவேகானந்தர், நீ அதற்கு போய் வேதாந்தை பேசு. என்னை பேச சொன்னால் சைவத்தை பற்றி தான் பேசுவேன். அமெரிக்காவுக்கு பேசப்போ என்று சொன்னால் விவேகானந்தரை போல் ஆதிசங்கரை பேச மாட்டேன். அதை மற்றவன் பேசட்டும். ரைட் ரைட். இல்லை எச்ராஜா நான் என்ன சொல்றேன், அவர் பேசுவார். அவர் என்ன அவர் உண்மைன்றார்ல, காட்டு. நான் என்ன சொல்கிறேன், நீ காட்டுனா வேலை முடிஞ்சுல்ல. காட்டுறேன்னு இந்த பாம்புக்கும் கீரிக்கும் சண்டை விடுறேன்னு 6 மணி நேரத்துக்கு கடைசியில் வசூல் பண்ணிட்டு போகிறேன் மாதிரி இந்த பதிப்பில் இத்தனை பக்கத்தில் இது இருக்கிறது. நான் பார்த்து விட்டு சீமான் என்ன சொல்கிறாருன்னா, பெரியாரின் எழுத்துக்களை எல்லாம் நாட்டுடைமையாக்குங்க, அப்போ நான் கொடுக்குறேன், நீங்கள் உள்ளே பூட்டி வச்சுக்கிட்டேன்ற ஆதாரம் கேட்டிங்கன்னா உங்ககிட்ட தானே பூட்டி வச்சிருக்கிற செய்தி இவருக்கு எப்படி தெரியுது? என்ன நம்மளெல்லாம் எவ்வளோ முட்டாளாக்குறான்னு பாருங்கள், எவ்வளவு முட்டாளாக்க. பூட்டி வைத்திருக்க சங்கதி உனக்கு எப்படி தெரியுது? இது இல்லை நீ படிக்க முடியவில்லை, இல்லை நீ படித்திருந்தால் இது காட்டுவாய்த்தான் நம்ம பக்கத்தில் இருக்கிறது. இது பூட்டி வைத்திருக்கிறார், உனக்கு எப்படி தெரிந்தது? உனக்கு நான் நேரே கேட்டேன் என்று சொல், இன்னும் கூட்டத்தில் கேட்டேன் என்று சொல். அவ்வளவு பதிவாக இருக்கிறது பெரியாருடைய எழுத்துக்களில். பேச்சுக்கள் எழுத்துக்கள் எல்லாமே பதிவாகி இருக்கின்றன. இந்த பொய்யை சொல்கிறார். நீங்களும் இவனுக்கு ஏவம் கேட்டுக்கொண்டு வருகிறீர்களே என்பது தான் எனக்கு பெரிய வியப்பாக இருக்கிறது. சரி, அண்ணாமலை காட்டட்டும். ஒரு நாள் 24 நேரம் கொடுங்கள் அண்ணாமலைக்கு. அவர் காட்டிவிட்டால் சரி, நாம் எல்லோரும் பெரியாரை பற்றி கருத்து கொண்டு விடுவோம். அவர் காட்டவில்லை என்றால் இன்னொரு 6 அடி சவுக்கார் அடித்துக் கொள்ளட்டும். அண்ணாமலை அடித்துக் கொள்ள, ஏன்னா காட்ட முடியவில்லை, எதுக்கு பொய் சொல்கிறாய்? பொய் சொன்னவன் 6 தரம் இன்னொரு 6 தரம் சவுக்கார் அடித்துக் கொள்ளட்டும். எதுக்கு பொய் சொல்லுகிறாய் நான் கேட்கிறேன். பெரியாரை நேருக்கு நேராக அந்த வாதத்தை உடை. நான் உன்னை பாராட்டுகிறேன். ஹெச் ராஜா வரட்டும், மற்றவன் வரட்டும், வேதத்தை தெரிந்தவன் வரட்டும், பண்டிதன் வரட்டும், தீட்சிதன் வரட்டும், எவன் வேண்டுமானாலும் வரட்டும், வேதத்தை உடை. நான் கடவுள் நம்பிக்கை உடையவன், பெரியாருடைய கட்சியை பின்பற்றுகிறவன் இல்லை. ஆனாலும் பெரியார் தமிழுக்கும் செய்த தொண்டு அளப்பரியது என்கின்ற கருத்தில் மாறுதல் இல்லை. இல்லாவிட்டால் இந்த விழிப்புணர்ச்சி இவ்வளவு பாடு. முட்டையை விட்டெறிந்தார்கள், சாணியை விட்டெறிந்தார்கள், கல்லை விட்டெறிந்தார்கள், எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு ஒரு பயனும் இல்லாத கலைஞர் அதிகாரத்திற்கு வந்தார். கலைஞருடைய குடும்பம் கார்ப்பரேட் குடும்பம் ஆகிவிட்டது. ஒரு பயனையும் அடையவில்லை பெரியார். கடைசி வரையிலும் கத்தி சேர்த்து இல்லை சார், இன்னொரு விமர்சனத்தை வைக்கிறாரு. பெரியார் என்ன செஞ்சிட்டார், இங்கே எவ்வளவு பேர் எவ்வளோ விஷயங்கள் செஞ்சுருக்காங்க, வஉசி செய்யலையா? வஉசியினுடைய தியாகம் அது ஒரு வகையானது. எஸ், பெரியாருடைய தியாகம் அது ஒரு வகையானது. நான் சொல்கிறேன், பூலே தாழ்த்தப்பட்டவர்களுக்காக மட்டுமே போராடினார். சுதந்திரத்திற்கு போராடாமல் அம்பேத்கர் தாழ்த்தப்பட்டவர்களுக்காக மட்டுமே போராடினார். அவரையும் நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஏதோ ஒரு மனித கூட்டத்திற்கு பாடுபட்டார் அம்பேத்கர். காந்தியை போல இந்தியா முழுவதும் விடுதலை இயக்கத்திற்கு எதிரானவர் என்று சொல்லி நாம் அம்பேத்கரை தள்ளுகிறோமா? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பணி இருக்கும். ஸோ வாவு சிதம்பரம் பிள்ளை மகத்தானவர். அவர் தேசத்திற்காக செக்கிழுத்தார். இந்திய வெள்ளையனை எதிர்த்து போராடினார். அவரை நாம் ஒரு இடத்தில் வைத்துக் கொள்கிறோம். மொழிக்கு பாடுபட்டவனை ஒரு இடத்தில், தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் கொடுத்து, ஐயோ அப்படியெல்லாம் கொடுத்தவர்கள். ஆனால் பெரியார் சொத்தை காப்பாற்றணும்னு கல்யாணம் பண்ணலையா அப்படின்னு ஒரு வாதம் வைக்கிறாங்க. ரொம்ப முட்டா. அந்த சொத்தையெல்லாம் அவர் எடுத்துக்கொண்டு போனாரா? மணியம்மை எடுத்துக்கொண்டு போனார். நியாயத்தை பேச வேண்டாம். நியாயம் இல்லாமல் பேசுகிறவனுக்கு பரிந்து பேசக்கூடாது. எல்லாத்தையும் தமிழர்களுக்கு எழுதி வைத்து விட்டு போய்விட்டார். இந்த பகுத்தறிவு கருத்தை இந்த மக்களுக்கு இடையறாமல் புகட்டி அவர்களை எப்பொழுதும் அறிவுடையவர்களாக வைத்திருங்கள் என்று எழுதி வைத்து விட்டு போய்விட்டார். உரணா செலவழிப்பதில்லை. பெரிய கஞ்சன் இந்த பெரியார். மணியம்மை செலவழித்தாரா? பத்திரமாக அவர் இவரிடம் கொடுத்து விட்டு போனார். இவர் வீரமணியிடம் கொடுத்து விட்டு போயிருக்கார். வீரமணி வேறொருடம் கொடுப்பார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எனக்கு இந்த சொத்து சேர்த்து வைப்பதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. அப்புறம் இந்த திருவாடுதுறை மடம் மாதிரி ஆகிவிடும். அது என்னுடைய கருத்து. இப்பொழுது நாம் பேச வேண்டிய கருத்தில்லை. ஆனால் பெரியார் தன்னலமே இல்லாதவர். வாழ்க்கையில் ஒன்றையும் சாப்பிடுவதில்லை, ஒன்றையும் பண்ணுவதில்லை, தன்னுடைய காசையும் செலவழிப்பதில்லை. எல்லா பணத்தையும் சேர்த்து, பொதுமக்கள் தந்த பணத்தையும் சேர்த்து ட்ரஸ்ட் எழுதி இந்த கருத்தை பரப்புவதற்கு வைத்து விட்டோம்னா அதில் என்ன இவன் குற்றம் கண்டுபிடிக்கிறான்? நீ பொலிட்டிக்கல் கூலி,
நான் சொல்லுகிறேன். பொலிட்டிக்கல் கூலி. ஜெயலலிதாவுக்கு திமுகவை எதிர்க்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. அப்பொழுது அவர் ஏதோ ஈழத்திற்கு ரொம்ப பரிவானவர் போல, அதிமுக ஜெயலலிதா ஈழத்திற்கு எதிரானவர் போல ஒரு கட்டுமானம் இருந்தது. இந்த கட்டுமானத்தை உடைக்க ஜெயலலிதா விரும்பினார். ஜெயலலிதா வெரி இன்டெலிஜென்ட் லேடி, வெரி ஷார்ப் லேடி. நான் அவரோடு பழகியிருக்கிறேன். அவர் என்ன செய்தார்? இவனை பிடித்தார். இவன் தமிழ் என்று பேசிக்கொண்டு திரிகிறவன். இவனை வைத்து இன்னொரு தமிழின தலைவரை இழிவுபடுத்தலாம். இவனை வைத்து இழிவுபடுத்தினார்கள். நீ என்ன சார் ஜெயலலிதாக்காக செஞ்ச மாதிரி சொல்கிறீங்க? ஜெயலலிதா பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி, அதில் ஒன்றும் தப்பு. ஈழத்துக்கு போயிட்டு வந்த பிறகு நான் மனமாற்றம் இருங்க அதெல்லாம் சொல்கிறேன். அதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் இவன் இதெல்லாம் சொல்லிக் கொடுத்ததுனால தான் இவனை பயன்படுத்தினார்கள். ஒய் ஷி சோஸ் நம்முடைய ஈமான் என்றால் இதான் காரணம். அந்த அம்மா ரொம்ப வெரி இன்டெலிஜென்ட் லேடி. ஷீ இஸ் எ பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். எப்படி பண்ண வேண்டும், யாரை வைத்து பண்ண வேண்டும், ரெண்டு ரொம்ப முக்கியம். லக்ஸுக்கு விளம்பரம் கொடுக்க வேண்டும், அப்புறம் துணை நடிகையை வைத்து விளம்பரம் கொடுத்தால் லக்ஸ் எடுபடாது, நயன்தாராவை வைத்து கொடுக்க வேண்டும். அதுபோல் இவன் தான் அந்த வேலையை சரியாக, நான் போய் பிரபாகரனிடம் பழகிவிட்டு வந்தேன் என்று சொல்கின்றவனை வைத்து கருணாநிதியை எதிர்க்க சொல்வது என்பது ஒரு பெரிய தந்திரம். இந்த தந்திரத்தை ஜெயலலிதா செய்தார். இவன் மேடை பூரா பேசினார் இந்த சீமான். இலை மலர்ந்தால் ஈழம் மலரும். இலை மலர்ந்தது, ஆனால் ஈழம் மலரவில்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஈழம் என்பது இன்னொரு கோணத்தில் உள்ள ஒரு பிரச்சனை. இது எதற்காக என்றால் கருணாநிதியால் ஈழம் மலராது, ஜெயலலிதாவால் மலரும் என்று சொல்லப்படுவதற்கு ஒரு பொலிட்டிக்கல் கூலியாக இவர் கையில் எடுக்கப்பட்டார் ஜெயலலிதாவால். இது ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ஜெயலலிதாவுடைய தப்பு என்பது என்னுடைய கருத்து எதுவும் இல்லை. நானே அவருக்கு சொல்லியிருக்கிறேன், இந்த ஈழப் போராட்டத்தை நாம் கையில் எடுக்க வேண்டுமா என்று நான் ஒரு முறை சொல்லி தம்பித்துறையெல்லாம், அது வேறு, அது பெரிய கதையாக நீடும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்பொழுது பொலிட்டிக்கல் கூலியாக ஜெயலலிதா கையில் இவர் பயன்படுகிறார். கருணாநிதியை எதிர்ப்பதற்கு இவர் பயன்படுத்தப்படுகிறார். இது ஒரு நிலை. இப்பொழுது அண்ணாமலைக்கு அல்லது பிஜேபி 100 ஆண்டு இயக்கம், 75 ஆண்டுகள் இந்தியாவில் தலைதூக்க முடியவில்லை. காந்தியை வேறு கொன்று விட்டு நாசமாகி போய்விட்டார்கள். பிறகு மன்மோகன் சிங்கினுடைய ஆட்சியில் ஆவண்ணா ராஜாவில் நுழைந்து 1,70,000 கோடி ஊழல் செய்து காங்கிரஸ் ஆட்சி ஊழல் ஆட்சி என்று ரொம்ப தூய மன்மோகன் சிங்குக்கு பேர் சூட்டி அந்த ஆட்சியை கவிழ்த்தார்கள். வெரி கிளீன் பிரைம் மினிஸ்டர் had been termed as very unclean prime minister, unclean government. சரி, மோடி ஆட்சிக்கு வந்தார். வந்து இதுக்குள் நுழைவதற்கு அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்துகிறார், பணத்தை பயன்படுத்துகிறார், எல்லாவற்றையும் பயன்படுத்துகிறார். RSS இயக்கம் ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறது. அது எங்கேயோ திட்டு போல இருக்கிறது. பெரியார் தான் அதற்கு காரணம். இப்பொழுது என்ன நினைக்கிறார்கள்? திமுக ஆட்சி ஒரு பெரிய தடை என்று பிஜேபி நினைக்கவில்லை. வாஜ்பாயோடு சேர்ந்தவர்கள் தானே இவர்கள். வாஜ்பாயோடு சேர்ந்தார்கள். வைகோ வாஜ்பாயோடு சேர்ந்தார். அங்கே 2 மந்திரி பதவி பெற்றார். திமுக முரசொலி மாறனை மந்திரியாக ஆக்கியது. கடைசி வரையிலும் மந்திரியாக வைத்திருந்தது. வாஜ்பாயை புகழ்ந்து பேசினார் நம்முடைய கலைஞர். ஆகவே பிஜேபி என்பது அருவருக்கத்தக்க இயக்கம் என்பது யாருக்கு என்றால் கம்யூனிஸ்டுகளுக்கும் காங்கிரஸுக்கும் தான். தமிழ்நாட்டில் உள்ள, நானும் பிஜேபி என்றைக்கும் ஆதரித்ததில்லை. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், நான் சின்ன ஆளாக இருந்தாலும் ஐ ஆல்சோ ஹேவ் எ ரோல். அதனால் வாஜ்பாயோடு சேர்ந்த மனிதர்கள் மோடியோடு சேர்வதற்கு வெகு நேரம் ஆகாது. ஸோ திமுக உங்களுக்கு பிரச்சனை இல்லை. திமுக தமிழ்நாட்டில் பிஜேபி நுழைவதற்கு பிரச்சனை இல்லை. எது பிரச்சனை என்றால் பெரியாருடைய பிம்பம், பெரியாருடைய கருதுகோள்கள், பெரியாருடைய எழுத்துக்கள், பேச்சுக்கள். பெரியார் 1920 தொடங்கி 2020 வரையிலும் அவருடைய 100 ஆண்டு காலமாக அவருடைய கருத்துக்கள் கோல் வச்சுக்கின்றன. தமிழன் என்பதை அவர் தான் உண்டாக்கினார். அது இன்றைக்கு தமிழன் என்று சொல்லிக் கொள்கின்றவனுக்கெல்லாம் பெரியார் தான் மூலம். அதுக்கு முன்னால் இவனுக்கு என்ன தமிழன் என்று சொல்ல தெரியும்? நாங்கள் சிவமதான், நாங்கள் வைணவமதான், இதான் சொல்லி கொண்டிருப்பான். தமிழன் என்கின்ற உணர்வு ஏற்படுவதற்கு மிகப்பெரிய காரணம் பெரியாருடைய திராவிட இயக்கம். அவர் காட்டு மிராண்டி மொழி என்று சொன்னார் என்று அந்த ஒரு விமர்சனம், இது ஒரு வாதம். இதற்கு நான் தமிழை எவ்வளோ கேவலமாக பேசியிருக்காரு. கேவலமா? பெரியார் சொன்னால் கேவலம் இல்லை, நான் சொன்னால் கேவலம். என்ன சார் நியாயம்? அது ரெண்டுக்கும் என்ன நியாயம் என்று நான் சொல்வதை கேட்க வேண்டிய நீங்கள். பெரியார் எதனால் சொல்லுகிறார் என்றால், மொழி பக்திக்குரியதாக ஆகிவிட்டது. இவன் கடைசியில் தமிழ்தாயை வேண்டுதல் செய்ய ஆரம்பித்து விடுகிறான். எனக்கு தமிழ்தாய் என்னுடைய நாவில் வந்து அமரட்டும், தமிழ்தாய் அடி நாக்கில் வந்து அமருவாள். பெண்ணாக சொல்வது நம்முடைய பாங்கே தவிர
தமிழை பெண்ணாக சொல்வது, தமிழ்நாட்டை தாயாக சொல்வது, என்னுடைய பாங்கு. ஆற்றை பெண்ணாக சொல்வது, மண்ணை பெண்ணாக சொல்வது, என்னுடைய பாங்கு. மொழியை பெண்ணாக சொன்னோம். இதை போய் வழிபடுகிறேன். மொழி என்பது நீ பயில கைவரக்கூடியது. நீயே அதை மேம்படுத்தலாம். மேம்படுத்தியவர்கள் பலர் இருக்கிறார்கள். ஆகவே இதை போய் தொல்காப்பியன் தமிழ்தாய் வாழ்த்து பாடவில்லை, திருவள்ளுவர் தமிழ்தாய் வாழ்த்து பாடவில்லை, நாம் தமிழ்தாய் வாழ்த்து பாடுகிறோம். தப்பென்பது என்னுடைய கருத்திலே. தமிழ்தாய் வாழ்த்துக்கு எந்திரித்து நிற்காத சங்கராச்சாரியாரை நான் கடுமையாக சாடினேன். ஏனென்றால் மொழியின் பேரால் நாம் திரளுவதற்கு அது ஒரு வாய்ப்பு. அதனால்தான் சுந்தரம்பிள்ளை எழுதினார். அதை கருணாநிதி செய்த ஒழுங்கான வேலைகளில் தமிழ்தாய் வாழ்த்தை உண்டாக்கியது ஒரு ஒழுங்கான வேலை. என்ன இவன் சொல்லுகிறான் திராவிடம் கிடையாதாம். அப்புறம் என்ன தமிழ் பெற்ற மொழிகளை எல்லாம் என்ன என்று சொல்வது? தமிழ் 5 மொழி பெற்றிருக்கிறது. தமிழ் என்ன மலடியா? சமஸ்கிருதம் 100 மொழி பெற்றிருக்கிறது, 10 மொழி பெற்றிருக்கிறது என்று சொல்கிறார். இதுபோல் தமிழ் 7 மொழி 8 மொழி பெற்றிருக்கிறது. உனக்கு இணையான நாகரிகம் நாங்கள், உனக்கு முந்திய நாகரிகம் நாங்கள். நீதான் வந்தவன், நாங்கள் இருந்தவன். பரவாயில்லை, ஆனால் உன்னுடைய அறிவை நான் மதிக்கிறேன். வாஷிங்டனில் போய் அக்ரஹாரம் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒதுக்கீடு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போக உனக்கு தைரியம் இருக்கிறது. அதனாலே நான் குனிந்தால் ஏறி கொண்டு விடுகிறாய். அதனாலே உன்னை ஒதுக்கி வைத்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆகவே நான் சொல்லுகிறேன், இந்து மதம் பிராமண மதம் என்று சொல்லிவிட வேண்டும். வேத மதம் பிராமண மதம். ஆகவே இந்து மதம் பிராமண மதம். நம்முடைய மதம் சைவம் வைணவம். முஸ்லீமுடைய மதம் இது. அவனுக்கு குரான் அரபி மொழி, குரான் மொழி. இவனுக்கு வேத மொழி சமஸ்கிருத மொழி. நமக்கு எல்லாமே தமிழ் தான். இந்த மாதிரி இஸ்ரேலிய மொழி. நம்ம எல்லாரும் பெரியார் சொன்னது போல இந்து மதமாக இவனை ஆக்கிவிட்டால் அவனும் தாய்மொழியை தமிழாக கொண்டவன் என்கின்ற காரணத்தினால் சதாசிவ ஐயரும் தமிழ்நாட்டில் இருக்கட்டும். அவருடைய மதத்தை, வேத மதத்தை அவர் பின்பற்றட்டும். நம்ம சைவ மதத்தை பின்பற்றுவோம். அவர் இஸ்லாம் மதத்தை பின்பற்றட்டும், இவர் கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றட்டும். மதங்கள் வேறு, மொழியால் நாம் தமிழர்கள் என்று அமைதியாக வாழலாம் என்பது என்னுடைய புது கருத்து. ரைட். ஆகவே தான் தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை என்று வை என்று நான் சொல்லுகிறேன். பெரியார் காட்டும் நாண்டி மொழி என்று சொன்னதற்கு காரணம், வழிபடுகிறாய், எந்த ஒன்றையும் வழிபடுவதை அவர் ஒப்புக்கொள்ள மாட்டார். அவர் ஒரு பெரிய சிந்தனையாளர். நம்முடைய ஆளுக்கு எதையும் சரஸ்வதி நாக்கில் வந்து உட்கார்ந்துருக்கிறாள் என்று சொல்லுவான். கல்வி என்றால், அறிவு என்றால் சரஸ்வதி என்று ஒரு கடவுள். இப்படி பழக்கம் நமக்கு. இந்த மூலத்தனத்தை ஒழிக்க முயன்ற பெரியார் எக்ஸ்ட்ரீமுக்கு போய் சொல்வார், நம்ம மொழியை வழிபடாதே என்று நான் சொல்வேன். மொழி என்பது வெறும் ஒலி, நம்முடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கான கருவி, அவ்வளவுதான். இட் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட், அவ்வளவுதான் என்று நம்ம சொல்லுவோம். பெரியார் சொல்ல முடியல, நேர் எதிர்மாறாக போய் காட்டு முன்னாடி மொழி இது ரொம்ப பழைய காலம். இதில் ஏன் போய் வழிபட்டு இருக்க? எதுக்கு வழிபடுறான்னு சொல்ல மாட்டார். காட்டு முன்னாடி மொழினா ஆடி போயிடுவேன். ஆடி என்ன இதை போய் நம்ம கும்பிடுறோமே, அதுக்காக அப்படி சொல்லிடுறது. அவருடைய பாங்கு அது. அதை தவிர அதனால அண்ணா சொன்னாருங்க, பெரியார் தமிழ் மொழியை கேலி செய்கிறாரே, காட்டு முராண்டி மொழி என்று சொல்கிறாரே என்று சொன்னார்கள். பெரியார் தமிழை பற்றியும் தமிழனை பற்றியும் சொல்வது பூனை தன்னுடைய குட்டியை கவ்வி கொண்டு போவது போல, சமஸ்கிருதத்தை சொல்லுவது எலியை கவ்வி கொண்டு போவது போல. எலியை கவ்வி கொண்டு போவது பல்லுப்படும், குட்டியை கவ்வினால் பல்லுப்படும். அதை விட படும். அதனால பெரியார் என்ன இப்படியெல்லாம் ஓமை சொல்ல அண்ணாவுக்கு தான் தெரியும். ரொம்ப அபூர்வமான ஒரு ஓமை. பெரியாரை நியாயப்படுத்துகிறார் பாருங்கள். ஏனென்றால் பெரியார் எதிரி தான். அவர் இவர்களை கண்ணீர் துளி பசங்கள் என்று தான் கடைசி வரையிலும் சொல்லிக் கொண்டிருந்தார். இப்போ எதிராக இருந்த காலகட்டத்தில், ஆமா, எதிராக இருந்த காலத்தில் பெரியார் காட்டு முன்னாடி மொழியாக சொல்லுகிறாரே என்று சொன்னபோது பெரியாரை நியாயப்படுத்துகிறார். அதான் அண்ணா. கடைசியிலும் கண்ணீர் துளி பசங்களாகவே அவர்கள் இருந்தார்கள். இல்லை, இப்போ அதை சொல்லி தானே இப்போ சீமான் விமர்சிக்கிறார். காட்டு முராண்டின்னு எப்படி நீங்கள் சொல்லலாம்? காட்டு முராண்டி என்று சொன்னால் என்ன? பெரியார் சொல்லலாம், நீ சொல்லக்கூடாது. சாம்பசிவ ஐயர் சொல்லக்கூடாது, பெரியார் சொல்லலாம். பெரியார் தமிழன் மேம்படுவதற்காகவும், தமிழ் மொழி மேம்படுவதற்காகவும், தமிழன் இன உணர்வு தமிழனுக்கு ஏற்படுவதற்காகவும் கட்சி கட்டியவர் அவர். ஆகவே அவர் தவறாக சொன்னார் என்பதை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். அவர் சொன்னால் என்னுடைய தந்தையோ பாட்டனோ என்னை முட்டாப்பே என்று சொல்வது போல தான். அடுத்து அன்னைக்கு சொன்னீங்கன்னு ஒத்துக்கோனேன், நீ மரியாதை இல்லாமல் பேசுகிற அப்படின்னு மேலே பெரியார் சொல்வது அந்த மாதிரி. பெரியார் என்ன செஞ்சுட்டாருங்க அப்படின்னு சீமான் என்ன செய்யவில்லை. யாருக்கு தமிழன் என்று தெரியும்? யாருக்கு திராவிடன் என்று தெரியும்? யாருக்கு நாகரிகம், நம்முடைய நாகரிகம் தனித்தது என்று தெரியும்? யாருக்கு நம்முடைய மொழி உயர்தனிச்ச மொழி என்று தெரியும்? திராவிட இயக்கம் தோன்றிய பிறகுதானே இவையெல்லாம் வந்தன. இதற்கு மூலம் மன்னமணி சுந்தரம்பிள்ளை, அவருக்கு மூலம் கால்டுவெல், அவருக்கு மூலம் தமிழ் மொழியில் உள்ள
இலக்கிய கருவூலங்கள். இல்லாததை சொல்ல முடியுமா? சோற்றை பொங்கி வைத்து தான் சட்டியிலிருந்து சோற்றை எடுக்க முடியுமே தவிர வெறும் சட்டியிலிருந்து எடுக்க முடியாது. தமிழ் மொழி அத்தகைய ஆற்றலுடைய மொழியாக இருந்தது. நாம் அடிமைப்பட்டு கிடந்தோம் 1000 ஆண்டுகள். தெலுங்கர்கள் ஆண்டார்கள், மராத்தியர்கள் ஆண்டார்கள், பிறகு வெள்ளைக்காரர்கள் ஆண்டார்கள். ஒரு உணர்வும் மற்றிருந்தோம். எல்லா உணர்வுகளும் ஏற்பட்ட காலம் என்பது, விழிப்பு காலம் என்பது வள்ளலார் காலத்திலிருந்து தொடங்குகிறது. வள்ளலார் நெறிப்படுத்துகின்ற செயலை செய்தார். உயிர் இரக்கம் அது வேறு. பெரியார் அரசியல் ரீதியாக விழிப்படைய வைத்தார். இதற்காக வள்ளலாரோடும் கேட்கிறார் சீமான், வள்ளலார் செஞ்சதை விடவா இங்கே பெரியார் செஞ்சுட்டார்? வள்ளலார் செய்தால் ஒரு பகுதி, அது வேறு பகுதி. மனிதனை மேம்படுத்துவதற்கு நான் வள்ளலாரிடம் பெரிய ஈடுபாடு உடையவன். நான் வள்ளலாரை பார்த்துவிட்டு, வள்ளலாருடைய பாட்டை படித்துவிட்டு, என்ன பன்றி கூக்கடங்கள் பலிக்கடா முதலிய உயிரை பொலிவுறக் கொண்டே போகவும் கண்டே புந்தி நந்துள நடுக்குற்றேன் கலியுறு சிறிய தெய்வ வெங்கோயில் கண்ட காலத்திலும் பயந்தேன் என்று சொல்வார். சிறு தெய்வங்களை எல்லாம் பார்த்து பயந்தேன். ஏனென்றால் இவையெல்லாம் பலி கேட்கின்றன, அதனால் உயிர்களெல்லாம் பறிபோகின்றன. சேவலும் மாடும் ஆடும் பறிபோகிறது. ஆகவே இந்த சிறிய தெய்வங்களை பகை கொண்டாடுகிறார். எவனாவது தெய்வத்தை பகை கொண்டாடுவானா? கொண்டாடினார். அவருடைய பாட்டை படித்து விட்டு நான் 25 வயதில் சைவமாக மாறினேன். எதுவும் சாப்பிடுவதில்லை, காய்கறியை தவிர. ஒரு மனிதன் நம்முள் இறங்கினால் நம்மை மாற்ற வேண்டும். அவன் தான் மனிதன். பெரிய ஞானி வள்ளலார் தான். வள்ளலாரை நீ பேசாத, நீ பண்ணுற அயோக்கியத்தனங்கள் ஒன்றும் பாக்கி கிடையாது. அப்படிப்பட்ட வள்ளலார் வள்ளலார் இங்கே பாருங்க, வள்ளுவர் ஒரு சிறந்த மனிதர், இளங்கோ ஒரு சிறந்த மனிதர், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில் வள்ளலார் ஒரு சிறந்த மனிதர், சித்தர்கள் சிறந்த. யாரை யாரோடு ஒப்பிடுவது? உங்களுக்கு ஒரு தனிமுகம், எனக்கு ஒரு தனிமுகம். உங்களுடைய நீங்களும் சேவை செய்திருக்கிறேன், நானும் சேவை செய்திருக்கிறேன் என்றால் 2 பேரும் இடம் கொடுக்க வேண்டும். நீங்கள் செய்த சேவை வேறு தன்மையுடையதாக இருக்கும், நான் செய்த சேவை வேறு தன்மையுடையதாக இருக்கும். 2 பேருக்கு இடம் உண்டு. வள்ளலாருக்கு இடம் உண்டு. வள்ளலாரை பார்த்து தான் பெரியார் சமூக இயக்கத்தை தொடங்குகிறார் என்று நான் சொல்லுகிறேன். ஆனால் பெரியார் காலத்தில் ஏற்பட்ட மொழி விழிப்புணர்ச்சி என்பதும் இன விழிப்புணர்ச்சி என்பதும் மகத்தானது. உடனே வஉசியை விட நீ பெரியதா, எல்லாரையும் பெரிய பண்ணா, மகாத்மா காந்தியை விட நீ பெரியவனா என்று கேட்டால் மகாத்மா காந்தி தான் விடுதலையை பெற்றுக் கொடுத்தார். உடனே மகாத்மா காந்தி விடுதலையை பெற்றுக் கொடுத்தார், வஉசி விடுதலையை பெற்றுக் கொடுத்தாரா என்று கேட்டால் வஉசியை குறைவுபடுத்துவதாகும். 2 தினம் சிறையில் ஆயுள் தண்டனை பெற்றார், செக்கெடுத்தார். அதை விட என்ன தியாகம் செய்வது? அப்படி இப்படியோ ஒப்பிட்டு இவனை விட அவன் பெரியா. நீ அது உன்னுடைய பார்வை. அவரவர் செய்த தியாகங்கள், பலருடைய தியாகத்தால் நாடு விடுதலை பெற்றது என்பது போல நீ சும்மா வள்ளலாருக்கு கீழே பெரியார், வள்ளலாரை விட பெரியவரா, வஉசியை விட பெரியவரா, என் பாட்டன் வஉசி, இவனுக்கு பாட்டன், எங்களுக்கெல்லாம் பூ வேறு ஆள், எதிரி. இதெல்லாம் இந்த மாதிரியே பேசி வைத்திருக்கிற காரணத்தினாலே இந்த கிறுக்குத்தனம் சில பேருக்கு தேவைப்படுகிறது. சீமான் கூலின்னு இருந்தீங்க, பொலிட்டிக்கல் கூலி. ஏன் சொல்றேன் என்றால் ஜெயலலிதா இவரை பொலிட்டிக்கல் ரொம்ப அதிகமாக இருங்க, அடுத்தது நான் சொல்லுகிறேன். இப்போ பிம்பத்தை உடைக்க வேண்டியிருக்கிறது. சீமானுடைய அறிவை கொண்டு உடைக்க முடியாது சார். பெரியாருடைய பிம்பத்தை இப்பொழுது பெரியாருடைய பிம்பம் உடைபட்டால் ஒழிய இந்துத்துவா நிலை பெறாது. தமிழ் மண்ணுக்குள் நுழைய முடியாது. பூட்டு மேல் பூட்டு போட்டு இருக்கிறது பெரியார் பூட்டு, இதற்குள் நுழைய முடியாது. திமுக தான் வாஜ்பாயோடு சேர்ந்த கட்சி தானே. திமுக அல்ல தடை. தமிழ் மண்ணுக்குள் நுழைவதற்கு, இந்துத்துவா நுழைவதற்கு யார் தடை என்றால் பெரியார் தான் தடை. பெரியாரை பற்றிய பிம்பம் தான் தடை. பெரியார் உருவாக்கி வைத்திருக்கிற சிந்தனைகள் தான் தடை. தமிழ்நாட்டை காப்பாற்றிட்டு இருக்கிறது பெரியார் சிந்தனை தான் சொல்கிறோம். இல்லை, பிம்பமே தமிழ் மொழி, தமிழ் இனம் என்ற எண்ணம் நமக்கு ஏற்பட்டதற்கே அடிப்படை காரணம் பெரியார் தான். இல்லாவிட்டால் ஒன்றும் இல்லை. இவன் அது ஒரு பக்கம் நீங்கள் அவசரம் இல்லாமல் யோசித்து பாருங்கள். நான் சொல்லுகிறேன், இந்த பிம்பத்தை உடைக்க முடியாது. அவர் காட்டு முராண்டி என்பார், நீ முட்டாள் என்பார், எல்லாம் சொல்லுவார். எல்லாம் சொன்னாலும் இவனை மேம்படுத்துவதற்காகத்தான் சொல்லுவார். அதனாலே பெரியார் என்கின்ற பிம்பத்தை உடைத்தால்தான் இந்துத்துவா உள்ளே நுழைய முடியும் என்கின்ற நிலை ஏற்படுகின்ற போது அண்ணாமலை அவர் பிராமணர் அல்லாதார் கையிலே அந்த கட்சியை கொடுத்தால் பிராமண கட்சி என்ற பெயர் நீங்கும் என்று அண்ணாமலையிடம் கொடுத்து பார்க்கிறார்கள், தமிழிசையிடம் கொடுத்து பார்க்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் என்ன தகுதி என்றால் இவர்கள்தான் நம்முடைய இனத்தின் மேன்மையை விட்டு போய் அதற்கு கால் உருடினார்களே தவிர அவர்களுக்கு பார்ப்பனர் அல்லாதார் கட்சியாக இதை காட்ட வேண்டும் தமிழ்நாட்டில். ஏனென்றால் பார்ப்பனர் அல்லாதார் தான் தமிழர்கள் என்கின்ற கோட்பாடு இந்த மண்ணிலே இருக்கிறது. என்னுடைய கருத்து, தமிழ் பேசுகிற பிராமணனும் தமிழன் தான். ஆனால் வேதத்தை எந்த அலையில் திணிக்காது, அது வேறு. மதம்தான் அவனோடு நமக்கு மேன்மை கீழ்மை, அது வேறு.
ஆனால் நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், பார்ப்பனர் அல்லாதாரை தலைவராக்கி பார்த்தார்கள். அண்ணாமலையை, தமிழிசையை, அதற்கு முன்னாலே பல பேரை ஆக்கி பார்த்தார்கள். அதுக்கு முன்னால் நம்ம இளங்கணேசன் தான் இருந்தார், பிராமணர். அவருக்கு முன்னால் வெறும் பிராமணர்களாகத்தான் இருந்தார்கள். அவர்கள் தான் அந்த இயக்கத்திற்கு போவார்கள். ஏன்னால் பிராமணத்துவத்தை, இந்துத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக ஏற்பட்ட கட்சி தான் அது. அவர்களுக்கு சொந்த கொள்கை இல்லை, இவர்களைத்தான் வரித்து கொண்டார்கள். ஆகவே பிராமணர்களுக்கு இந்த கட்சி பிடித்திருந்தது. சரியா? இது பிராமணர் அல்லாதார் ஏற்றம் பெறுகின்ற நாடு இது. அதனாலே பிராமணன் அல்லாதவனை தலைவராக போட்டு பார்த்தார்கள். பிஜேபி வளரவில்லை. அப்புறம் இப்பொழுது ஒரு பொலிட்டிக்கல் கூலியை பிடித்திருக்கிறார்கள். இந்த கூலியால் அந்த பெரியாரை எதிர்கொள்ள முடியாது. இணையற்ற 20ஆம் நூற்றாண்டின் சிந்தனையாளன் பெரியார். அவரிடம் போய் வாதம் வைக்க முடியுமா? வைக்க முடியாது. நான் வேறுபடுவேன், எத்தனை எனக்கு கடவுள் வேணும், ஆகவே பெரியார் கருத்திலிருந்து வேறுபடுவேன். தவிர பெரியாருடைய சிந்தனையின் ஆற்றல் எனக்கு தெரியும். அதே மாதிரி நீ அவரிடம் போய் சிந்தனை ரீதியாக எதிர்த்து நிற்க முடியாது, அவருடைய கருத்துக்களை ஒழிக்க முடியாது. ஆனால் நீ தமிழ் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய், பிரபாகரன் மகன் என்று சொல்லிக் கொள்கிறாய், வேலு நாச்சியார் பாட்டி என்று சொல்லுகிறாய், இப்படியே ஏமாற்றுகிறாய் நீ. அதனாலே திமுகவை எதிர்ப்பதற்கு எப்படி ஜெயலலிதா உன்னை பொலிட்டிக்கல் கூலியாக கையாண்டாரோ, அதுபோல் இப்பொழுது பிஜேபி பெரியாருடைய பிம்பத்தை உடைப்பதற்கு உன்னை ஒரு பொலிட்டிக்கல் கூலியாக கையாளுகிறது. சரி, பிம்பத்தை எப்படி உடைப்பது? அறிவு ரீதியாக உன்னால் உடைக்க முடியாது. அவர் சொல்லாததை சொன்னதாக சொல்லி அவரை இழிவுபடுத்துவதன் மூலம் இந்த பிம்பத்தை உடைக்கலாம் என்று எவனாவது ஒரு முட்டாள் கூட அம்மாவிடம்போ அக்காவிடம்போ என்று சொல்ல மாட்டான். இதெல்லாம் பல ஆயிரம் கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த காட்டுமிராண்டித்தனத்தினுடைய நிலையை நம்முடைய ஆந்த்ரோபாலஜிஸ்ட் எழுதி இப்படியெல்லாம் இருந்து சமூகம் விலக்கி 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 அறிவு தெரிய 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 அது வேறுபட்டு நின்றது என்று சொல்வதை இன்செஸ்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இதெல்லாம் இன்செஸ்ட். அதை பெரியார் பேசினார் என்று நீ சொன்னால் சமயோஜிதமாக பழைய காட்டுமிராண்டி காலங்களில் தங்களுடைய காலத்துக்கு ஏற்றவாறு இது போன்ற உறவுகள் இருந்தன என்பதை பெரியார் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் போல சொல்லி கொண்டு ஒரு இடத்துல போகிறார். அதை ஒருவன் இன்றைக்கு எடுத்து காட்டியிருக்கிறான். ஏடா, அந்த காலத்தில் இதை நான் காட்டலாம், நீ காட்டலாம், அது உலகத்தில் ஒரு உண்மை. அதை போய் பெரியாருடைய கருத்தை நீ என்ன சொல்லுகிறாய்? அவர் பெரியார் எந்த திருமணத்துக்காக போய் எதற்காக நீ வேற்று பண்ணை மணந்து கொள்கிறாய், அக்காலை மணந்து கொள்ள வேண்டியதான்னு சொன்னாரா? இருந்தோன்னு சொல்றார். இல்லை, வரலாறை பற்றி பேசுகிற போது ஒரு இடத்துல இப்படியெல்லாம் சமயோஜிதமாக மனிதர்கள் இருந்துதான் மாறி வருகிறார்கள். மனிதர்கள் இப்படியே படைக்கப்பட்டவர்கள் இல்லை, மாறுதலுக்கு உள்ளானவர்கள் மாறி வந்திருக்கிறார்கள் என்பதற்காக அது சொல்லப்பட்டிருக்கும். நான் இதை அவர்கள் சொல்வதை வைத்து சொல்லுகிறேன். நான் அந்த இடத்தை படிக்கவில்லை. சமயோஜிதமாக என்று சொல்லிவிட்டாரே பெரியார். அது எப்படி இவர் சொன்ன கருத்து என்று முட்டாளாக இருக்கிறான். ஆந்த்ரோபாலஜிஸ்ட் சொன்ன கருத்து. பெரியாரை போய் பார்த்தார் அப்படி வாழ்ந்த காலத்தை. அது 30,000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்திருக்கும். மனித கையை மனிதன் உண்டு வாழ்ந்தது கிடையாதா? பெரியார் சொன்னார் என்று சொல்வதா எல்லாத்துக்கும்? ராமகிருஷ்ணன் இவர்களை எதிர்கொள்ள போனது சரி. எனக்கு காட்டு, நான் கோவை ராமகிருஷ்ணன் நல்ல ரொம்ப உண்மையான ஒரு பெரியாரிஸ்ட். அவர் ரொம்ப நல்ல ஆள், ரொம்ப அதை படித்தவர். எவனுக்குமே தெரியாது, இருந்தால் தானே தெரியும். நானும் பெரியாரை படித்திருக்கிறேன், வீரமணி அளவுக்கு இல்லை, கோவை ராமகிருஷ்ணன் அளவுக்கு இல்லை. அது அப்படி சொல்லுகின்ற பாங்கே தெரியவில்லை அவருடைய எழுத்தில். சும்மா இல்லை, அந்த பிம்பத்தை உடைக்க வேண்டும். பெரியார் என்கின்ற பிம்பம் சுக்குநூறாக உடைக்கப்பட வேண்டும் என்றால் அவர் சொல்லாததையெல்லாம் சொன்னதாக சொல்லி, அவையெல்லாம் இருப்பதாக சொல்லி, இதுதான் இவருடைய சிந்தனை என்று சொல்லி, பெரியார் மலத்தை இலையிலே வைத்தவர் என்று சொல்லி, இதுக்கு ஹெச் ராஜா பேசட்டும். அவர் ரொம்ப காலமாக அந்த மேலாண்மையை இழந்து விட்டவர்கள் பேசட்டும். உனக்கு என்ன வேலை? இந்த அண்ணாமலைக்கு என்ன வேலை? காட்டு பார்ப்போம். காட்டாவிட்டால் 6 சவுக்கடி நீ வாங்கிக்கொள். காட்டினால் பெரியாரும் இப்படிப்பட்டவர் தான் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். பேச வேண்டும். இதெல்லாம் ஒரு பொலிட்டிக்கல் கூலியாக அவரை பயன்படுத்துகிறார்கள். இவன் தமிழ் என்று பேசி இந்த ஒரு அந்த இதை பேரை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதனாலே 2வது இவர் தான் கூலியாக கிடைப்பார், வேறு எவன் கிடைப்பான்? இவரை இப்பொழுது பிஜேபியை உடைப்பதற்கு பெரியாரை மட்டும் உடை, அது எங்களுக்கு போதும், நீ பிஜேபியில் சேர வேண்டாம். நான் சொல்லுவது புரிகிறதா? பிஜேபியில் சீமான் சேர வேண்டாம், ஏடிஎம்கேயில் சீமான் சேர வேண்டாம், திமுகவினுடைய பிம்பத்தை உடை. அதற்கு ஜெயலலிதா அரசியல் கூலியாக பயன்படுத்தியது போல நீ பிஜேபியோடெல்லாம் வர வேண்டாம். மோடியை எப்பொழுதும் எதிர்த்து பேசிக்கொள். மோடியை எதிர்த்து பேசினால் அவருடைய பிம்பத்தை வளர்த்து எங்களுக்கு காங்கிரஸ்காரனை எதிர்கொள்ள தெரியும், திமுகவையும் எதிர்கொள்ள தெரியும். இந்த பிம்பத்தை உடைக்க எங்களால் முடியவில்லை.
பெரியாருடைய பிம்பத்தை திராவிட இனம் என்று சொல்லுகிறார், திராவிடன் என்று சொல்லுகிறார், தமிழன் என்று சொல்லுகிறார், தமிழ் மொழி என்று சொல்லுகிறார், நீ பழைய நாகரிகத்துக்கு உரியவன் என்று சொல்லுகிறார், அடிமைப்படாதே என்று சொல்லுகிறார், பார்ப்பான் மீது குதிரை ஏற வந்தவன் என்று சொல்லுகிறார். இந்த பிம்பத்தை உடைக்காமல், பெரியாரை கேவலப்படுத்தாமல், அக்காவோடு போக சொன்னார், அம்மாவோடு போக சொன்னார் என்று இல்லாத பொய்யை சொல்லி அவரை கேவலப்படுத்தாமல் அந்த பிம்பத்தை உடைக்க முடியாது என்பதனால் இல்லாத பொய்யை சொல்வதற்கு ஒரு கூலியாக இந்த ஆலய அரசியல் கூலியாக அண்ணாமலையும் பிஜேபியும் வைத்திருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன். இதுக்கு மேல் சொல்வதற்கு ஒன்று இல்லை. நிறைவா சார், ஆனால் நீங்கள் பாஜகவுக்காக ஏதோ சீமான் சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க. ரைட் அது வெளிப்படையாக தெரிந்தது. ஆனால் வெளிப்படையாக தெரியவில்லை. ரைட். ஆனால் சீமானுக்கே கூட சார், அவர் தமிழ் தேசிய கருத்தியல் கொண்டவர். அவர் இங்கே ஒரு நிலை பெறாரு. 8% வாக்கோட இன்னைக்கு அங்கீகாரத்தை வாங்கிட்டு நம்ம நாட்டில் ஓட்டு இவருக்கு ஏன் போட்டார்கள் என்பது அப்புறம் விஜய்க்கு மாறிவிட்ட பிறகு அது எப்படி போனது, இதெல்லாம் வேறு அரசியல். தமிழ்நாட்டிலே 2 கட்சிக்கும் போடுவதில்லை என்கின்ற ஓட்டு விஜயகாந்துக்கு விழுந்தது, சீமானுக்கு விழுகிறது, வேற ஒருத்தனுக்கு விழுகும், விஜய். அதை விடுங்க, அது அரசியல். அதை வச்சு இவர் மதிப்பு பெற்றார் என்று சொல்ல முடியாது. தமிழ் தேசியவாதி சீமான், அவருக்கு திராவிட ஒழிப்பு முக்கியம். பெரியார் தான் திராவிடத்தின் ஆன்மாவா இருக்காரு. நான் ஒண்ணு சொன்னேன், அது முட்டாள்தனம். அது இவராக வைத்துக் கொண்டது. திராவிடத்தை ஒழிக்கிறேன் என்பது, திராவிடம் நம்முடைய ரத்தத்தின் ஒரு பகுதி. நான் கேட்கிறேன், தெலுங்கனும் கன்னடியனும் மலையாளியும் நமக்கு அசாமிய ஆவார்களா? பீகாரிகள் ஆகி விடுவார்களா? உத்தரப்பிரதேசக்காரர்கள் ஆகி விடுவார்களா? அவர்கள் நம்முடைய ரத்தத்தை சேர்ந்தவர்கள். கேளுங்க, இது இவனுக்கு புரியாது. திராவிடத்தை ஒழிக்கிறேன், என்ன ஒழிக்கிறார்? நம்ம பெற்ற பிள்ளைகள் எல்லாம் ஒழிப்பதா? நமக்கு பெருமை இல்லையா? அவனுக்கு புரியவில்லை என்றால் என்ன என்று கேட்கிறேன். அவன் ஒப்புக்கொள்கிறான் என்றால் அவன் ஒரு நாள் ஒப்புக்கொள்வான். நாம் எப்படி ஒரு நாள் ஒப்புக்கொண்டோமோ கால்டுவெல் வந்து சொல்லி, அது மாதிரி அவனும் ஒரு நாள் ஒப்புக்கொள்வான். அவன் ஒப்புக்கொள்ளாத காரணத்தினால் உண்மை என்பது இல்லாததாகிவிடுமா என்று கேட்கிறேன். உனக்கு என்ன திராவிடத்தின் மீது பகை? திமுகவை ஒழிக்கிறேன் என்று சொல், நான் ஒப்புக்கொள்கிறேன், உன்னோடு சேர்ந்து வருகிறேன். திமுக ஒழிக்கப்பட வேண்டும். 50 ஆண்டு காலமாக இந்த நாட்டை நாசமாக்கி கார்ப்பரேட் குடும்பமாக ஆகி வழி வழியாக ஆளுகின்ற பெரிய நிலையை எடுத்து வைத்திருக்கிற இவர்களுக்கும் இந்த கொள்கை ஒரு போர்வையாக பயன்படுத்துகிறது, மறைமுகமாக. ஆகவே இவர்கள் ஒழிக்க வேண்டும். கொள்கையை ஏன் ஒழிக்கிறாய்? நானெல்லாம் தேசிய கொள்கையிலிருந்து திராவிட கொள்கைக்கு, தமிழின கொள்கைக்கு மாறினேன். மாறிய நிலையிலிருந்து மாறாமல் இருக்கிறேன். ஈழ விடுதலை காலத்திலிருந்து 30 ஆண்டுகளாக, 89லிருந்து 89, 85, 82 இருக்கும், ஞாபகம் இல்லை, இருக்கிறேன். ஆனால் எவனோ ஒரு முட்டாள் சொல்லுவான், கல்வி அந்த கட்சிக்கு போனான். ஏன்னா தேசிய கட்சியிலிருந்து தேசியத்தால், சிங்கள தேசியத்தால் பாதிக்கப்படுகிறது என்ற உடனே தமிழனுக்கு இந்திய தேசியமும் இந்த வேலையை செய்யும் என்கின்ற அடிப்படையில் நான் கட்சி மாறி தேசிய கட்சியை விட்டு, மொராஜியை விட்டு, சரண் சிங்கை விட்டு, மதிலிமாயை விட்டு, மிகப்பெரிய தலைவர்களை எல்லாம் விட்டு நான் இங்கே வந்தேன் என்றால் இந்த மாறுதல் வரவேற்கத்தக்க மாறுதல் என்று சில முற்றாளுக்கு தெரியாது. அவன் கருப்பையா அந்த கட்சிக்கு போனேன், இந்த கட்சிக்கு போனேன், நான் எங்கே போனேன் ஊழல் செய்தேன் என்று சொல்ல வேண்டும். அங்கே போனால் பணம் வாங்கி விட்டான், பெரிய மூட்டை அடித்து விட்டார். ஜெயலலிதா என்னை வெளியே தள்ளி விட்டார், பதவி வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வந்து விட்டேன். அதற்கட்டு என்னுடைய பெருமைகளை சொல்வதற்காக உள்ள இடமில்லை, பெரியாருடைய பெருமையை சொல்வதற்காக உள்ள இடம். ஆகவே இந்த ஆளெல்லாம் நச்சரவம். யாரு? இந்த சீமான் போன்றவர்கள். ஏனென்றால் அடிப்படை கருத்தை மறுக்கின்றவர்கள், தமிழை மலடி என்று சொல்கிறவர்கள். என்ன சார்? அப்புறம் என்ன திராவிடம் என்பது? என்ன தமிழ் பெற்ற மொழிகளை எல்லாம் இல்லை என்று சொல்லி அவனை அந்நியனாக ஆக்குவது என்பது கொடுமை இல்லையா? சரி, பெத்திரிச்சு தனித்தனி ஆயிட்டம்ல, வாயும் வயிறு வேற தானே இருக்கட்டுங்க, வேறு. ஆனாலும் பீகாரியாவானான் கேட்கிறேன் நான் என்ன சொல்லும் என்று சொல்லுகிறது. அடையில தாழ் வர நம்ம தமிழை கொச்சை விளக்குல திருச்சி பேசுகிறேன் என்று நமக்கு அவன் மீது ஒரு பிரியம் ஏற்படுகிறதே. அவன் நான் எவ்வளவு சண்டையாகிறது, நான் அப்பனும் மகனும் சண்டையாக இருந்தாலும் அப்பனும் மகனும் தானே. இதெல்லாம் சும்மா இதெல்லாம் பேசினாலும் நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். இவன் பொலிட்டிக்கல் கூலி, அதனாலே என்ன வேண்டுமானாலும் இந்த ஆள் செய்வார். இப்பொழுது நீ உன் தமிழ் தேசியத்தை பேசிக்கொள், ஆடு மேய்க்கிறவனெல்லாம் அரண்மனையில் கொண்டு வை, மீனவர்கள் கையிலெல்லாம் துப்பாக்கியை கொடுத்து சிங்களவர்களை சுடு, இன்னும் என்ன வேணாலும் முட்டாள்தனத்தின் உச்சத்திற்கு போய் நீ பேசு. ஆனால் எங்களுக்கு பெரியாரை உடைக்க வேண்டும். எப்படி உடைப்பது? பெரியாரை உடைக்க சீமானுடைய அறிவு போதுமா? பத்தாது. அப்படியானால் இல்லாததை சொல்லி, ஒரு பொய்யை சொல்லி அவருடைய பிம்பத்தை, இமேஜை உடைக்க வேண்டும். அந்த வேலையை செய்வதற்கு அந்த வேலை மட்டும்தான் இவரிடம் செய்ய வேண்டும். இவர் பிஜேபியோடலாம் கூட்டெல்லாம் சேர வேண்டாம், பிஜேபியை புகழ வேண்டாம், மோடியை புகழ வேண்டாம், மோடியை திட்டிக் கொள்ளட்டும். பிம்பம், அந்த பிம்பம் தான் தடை. சீமானா தடை.
ஸ்டாலினா தடை, பெரியாருடைய பிம்பம் தடை. அந்த பிம்பத்தை உடைக்கின்ற வேலைக்கு ஏற்படுத்தப்பட்ட பொலிட்டிக்கல் கூலி இந்த சீமான் என்று நான் சொல்லுகிறேன். யோசித்து பாருங்கள். MCR Pure Cotton Club, formals and casual shirts. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. The Chennai Silks, let the celebration begin.